ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பொன்னுத்தம்மன் கோயில். இந்த கோயில் எங்க இருக்குது, இந்த கோயிலுக்கு எப்படி வர்றதுங்கிறத நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு நான் கணுவாயில இருந்து இதோட ரூட் சொல்றேன் உங்களுக்கு. இதுதான் கணுவாய் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா. இதுல இருந்து நம்ம ரைட் சைடு பன்னீர்மடை அப்படின்ற ஊருக்கான வழி இது. அதே ஸ்லைட் ரோடு, இந்த ரைட் சைடு ரோடு இருக்கு பார்த்தீங்களா, இது துடியலூர். இங்க இருந்து வர்றவங்களும் இந்த பன்னீர்மடை ரோட்ல தான் நம்ம உள்ள போகணும். இந்த ரோட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் போனோம்னா இந்த பன்னீர்மடை இந்த ஊர் வந்துரும். இந்த ஊர்ல கிராஸ் பண்ணி தான் நம்ம போகணும். போறப்போ இந்த இதுல போயிட்டு இருந்தோம்னா நம்ம டாக்டர் பிஜிவி இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த வழிதான் நம்ம உள்ள போகணும். இது பாத்தீங்கன்னா நம்ம துடியலூர், மேட்டுப்பாளையம் சைடு இருந்து வரவங்களா இருக்கட்டும், காந்திபுரம் உக்கட சைடு இருந்து வரவங்க எல்லாருமே இந்த ரூட் வழியா தான் வரணும். இதுலயே நம்ம உள்ள போயிட்டு இருந்தோம்னா வரப்பாளையம் அப்படின்ற ஊர் வரும். அந்த ஊர்ல தான் இந்த டாக்டர் பிஜிவி ஸ்கூல் இருக்குது. நாங்க போறோம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இந்த ரூட்ல வந்துட்டு இருந்தது. பாத்தீங்கன்னா உக்கடத்துல இருந்து வரப்பாளையம் வரைக்குமே அந்த பஸ் வருது. அந்த பஸ் இந்த போர்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது வழிதான் நம்ம இந்த பொன்னுத்தம்மன் கோயில் ரைட் சைடு எடுத்து போவோம். அந்த லெஃப்ட் சைடோட பஸ் ஸ்டாப் அதோட நின்றும். நம்ம இது உள்ள வரணும்னு பாத்தீங்கன்னா நம்ம நடந்துதான் வரணும். பஸ்ல வந்தா அதுக்கு நான் ஆட்டோ அந்த மாதிரி வசதி எல்லாம் இங்க கிடையாது. இங்க உள்ள நான் கார் பார்க்கிங் எல்லாமே இருக்குது அங்கேயும். அப்புறம் கீழே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேல ஏற ஆரம்பிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்த கோயில் ஃபாரஸ்ட்ல தான் இருக்குது. அதனால மது அருந்துதல், அப்புறம் இந்த புகைப்பிடித்தல்லாம் இங்க கண்டிப்பா கூடாது அப்படின்னு முன்னாடியே போட்டிருக்கிறாங்க ஸ்ட்ரிக்டா. அதே மாதிரி பாலித்தீன் கவரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. இது ஃபாரஸ்ட்னால பாத்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான். இந்த ரோடு தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இதே மாதிரி ரோடு தான் பாத்தீங்கன்னா இருக்கும். இதுலதான் நம்ம போகணும். ட்ரெக்கிங் போறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கோயிலுக்கு கண்டிப்பா வரலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இந்த சீசன்ல வர்றதை விட மழை சீசன்ல வந்தோம்னா அது பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடு முடிஞ்சோடனே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கும். இது ஒரு 50 ஸ்டெப் அவ்வளவுதான் இருக்கும். 50 படி தான் இருக்கும். அது ஏறி நம்ம மேல வந்தோடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த சமையல் பண்ற இடம், அப்புறம் அன்னதான கூடம் அதெல்லாம் இருக்குது இங்க. நிறைய இடத்துல திரும்ப திரும்ப போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாலித்தீன் கவர் கொண்டு வரக்கூடாது, அது மாதிரிதான். அப்படி பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்து கீழே இறங்கி வரணும் நம்ம. நிறைய படியெல்லாம் இல்ல, கொஞ்சமான படிதான் இந்த பக்கம்லாம். கீழே இறங்கி வந்தோம்னா இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த பொன்னுத்தம்மன் அந்த கோயிலு, அந்த அம்மாவோட கோயிலு இங்கதான் இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா அந்த கோயில் கட்டிடம்லாம் கிடையாது. இது குகையில தான் சாமி இருக்கிறாங்க. குகை கோயில் தான் இது. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே டயத்துல நிறைய பேரெல்லாம் போக முடியாது உள்ளுக்குள்ள. ஒருத்தர் போற மாதிரிதான் அந்த பாதையே இருக்குது உள்ளுக்குள்ள. அது மாதிரி அந்த பழிப்புள்ள போயிட்டு ஒரு 5 பேர் கிட்ட ஒரே டயத்துல அங்க இருந்து சாமியை கும்பிட்டுட்டு பேரெல்லாம் கேட்டு அர்ச்சனை எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு நம்ம வெளியில வந்துடலாம். இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் இங்க நல்ல தண்ணி வடியுமா. பாத்தீங்கன்னா நல்ல குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா. நிறைய பேர் எல்லாம் குளிச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போற இடம் தான். முடிஞ்சா நம்ம மழை காலத்துலயும் கூட ஒரு தடவை இங்க ஒரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன் நான். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முடிச்சிட்டு அப்படி நாங்க இந்த சைடு வந்தோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு வயசான பெரியவர் எல்லாருக்கும் திருநீர் வச்சிட்டு இருந்தாரு. அவங்க பாத்தீங்கன்னா 6 தலைமுறையா இந்த கோயிலுக்காக சேவை செஞ்சுட்டு இருக்காங்களாமா. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த பாதை தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு போற பாதையாமா. நல்லாவே போகுமா தண்ணி இங்க. அப்புறம் இந்த தாத்தாட்ட நாங்களும் பேசிட்டு அவர்கிட்ட நாங்களும் விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டோம்.
வச்சுட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளினால கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கூழு பிரசாதம் இதெல்லாம் கொடுத்தாங்க நிறையா. மத்த நாள்ல எல்லாம் இவ்வளவு கூட்டம் இருக்குமான்னு தெரியல, எனக்கு இவ்வளவு வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு மேல் பகுதியிலயும் சாமி சன்னதி எல்லாம் இருக்குது. இந்த கோயில் வரைக்கும் தான் பாத்துக்கோங்க நம்ம அலோவ் போக முடியும். அந்த இந்த இதுல இருந்து கீழ் பகுதியே பாத்தீங்கன்னா நம்ம இறங்கக்கூடாது. அதுவே வந்துட்டு ஃபாரஸ்டோட இதுல வந்துரும். நம்ம இறங்குனாலே வந்துட்டு தண்டனைக்குரியது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கிறப்போ இந்த கோயிலுக்கு வந்தோம்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்குது இந்த கோயிலு. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னா மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா கோயிலோட டைமிங்னு பாத்தீங்கன்னா காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் தாங்க. கோயில் இந்த ஏரியால வந்து நிறைய யானைங்கெல்லாம் வர்றதுனால அதுக்கு மேல யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. கோயம்புத்தூர் வர்றவங்க கண்டிப்பா இந்த கோயிலை வந்து ஒரு தடவை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.